காலையில எழுந்து டீடாக்ஸ் வாட்டர்லாம் ரெடி பண்ணி குடிச்சிட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம என்னதான் அந்த டேவை பாசிட்டிவா கொண்டு போகணும்னு நினைச்சாலும் அன்னைக்கு டேல ஏதாவது ஒரு குளறுபடி நடந்துருது. கடந்த ஒரு வாரமா இந்த குலவிக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. இந்த குலவிக்கு என் மேல அவ்வளோ என்ன கோவம்னே தெரியல. எங்க போய் நின்னாலும் என் பின்னாடியே வந்து கடிச்சு விட்டுட்டு போயிடுது. சரி, இந்த மாதிரி கடிச்சிச்சு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் நம்ம யார்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி குலவி எல்லாம் கடிச்சா ஏதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்த சொல்லிட்டு போறாங்க. சிவனேன்னு இருக்கிற என்ன ஏன்பா கடிச்சிட்டு போற அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரமா கடிச்சிட்டு தான் இருக்கு. ஆனா எந்த நல்லதும் நடந்த பாடா இல்ல. அதுக்கப்புறம் ஒரு வார குலவி கடியின் பயனாக ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இது மித்துன்னு சொல்றதா இல்ல உண்மை அப்படின்னு சொல்றதான்னு எனக்கே தெரியல. அதோட பைட் மார்க் பாருங்க எவ்வளவு டார்க்கா இருக்கு. சரியான பெயினா இருந்தது. இந்த கை காலெல்லாம் கூட ஓகேங்க. இந்த கண்ணை பிடிச்சி ஒரு வாட்டி கடிச்சு விட்டுடுச்சு. வெளியே தலை காட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி குலவி கடிச்சா நல்லதுன்னு சொல்றாங்க இல்லையா, இதை மித்துன்னு நினைக்கிறீங்களா இல்ல உண்மைதாங்க எனக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு யாராவது இருக்கீங்களா அப்படிங்கறத சொல்லுங்க. எனக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. அது இந்த குலவி கடிச்சதாலதான் நடந்துச்சா அப்படிங்கிறது என்னால நம்ப முடியல. பட் நடந்துச்சு. அது என்ன அப்படிங்கறத அடுத்த விளாக்ல நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல சுட சுட இட்லியோட முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டு சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு ஏதாவது ஸ்பைசியாக சாப்பிடணும் போல இருந்தது. அதனால எக்கெல்லாம் போட்டு பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதை செய்யறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும். அல்டிமேட்டான டேஸ்ட்ல சூப்பராக ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் போட்டு அது பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஆனியன் போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் இந்த பட்டை லவங்கம்லாம் வெடிக்கும் இல்லையா, அதனால ஆனியன் போட்டுட்டு கூட நீங்கள் அந்த பட்டை லவங்கம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, வெறும் மிளகாய் தூள் வரும் இல்லையா, அது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பைஸ் எவ்வளோ வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா கூட ஆட் பண்ணலாம். ஒரு பச்சை மிளகா போட்டா போதும். அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு ஆட் பண்ணல, குழந்தைங்களும் சாப்பிட போறாங்க அப்படிங்கறதால நான் வெறுமனே மிளகாய் தூள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தொக்கு மாதிரி ஆயிடும். இது சைடில் தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு எத்தனை முட்டை போடணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக் ஆட் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருப்போம் இல்லையா, கொஞ்சமாக ஆயில் அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணி இந்த பாஸ்தா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சம அளவு எடுத்து கடைசியாக தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா செம்ம ஸ்பைசியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காரமும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு ஞாபகம், நம்ம வீட்டில் மொட்டை மாடி இருக்கிறதே நம்ம மறந்து போயிட்டோம். பல வருஷம் ஆச்சு அந்த சைட்லாம் போயிட்டு. சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நீங்கள் எந்த டைம் போய் பார்த்தாலும் வியூ வந்து சூப்பராக இருக்கும். மார்னிங் ஈவினிங் சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக தெரியும். நான் போன டைமிங் வந்து ஒரு 2 மணி இருக்கும். சரியான வெயில் பொழந்துட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் கூட அங்க இருக்க முடியல. அப்படியே கிளம்பி கீழே வந்துட்டேன். டின்னருக்கு ரசம் பொரியல் தான் செஞ்சிருந்தேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.